الحمد لله العلي الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى نحمده على توفيقه وهدايته ونشكره على وافر نعمه وجزيل عطائه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الرب المعنود والإله المحمود وأشهد أن محمدا عبده ورسوله صاحب اللواء المعقود والمقام المحمود والحوض المورود صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه بإحسان إلى يوم الدين أما بعد فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் ஆரம்பத்தில் கூறியதை நானும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் முன் கூற கடமைப்பட்டுள்ளேன். ஃபர்து ஐனான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக அந்த ஜும்ஆவினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை கேட்பதற்காக ஆர்வத்தோடும் ஆசையோடும் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் சக்கீனத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவனாய் இந்த ஜும்ஆவினுடைய உரை சம்பந்தமான நிகழ்வுக்கு நுழைகின்றேன். வளமையாக ஆரம்பத்தில் கேட்கக்கூடியது தான் எது சம்பந்தமாக பேசப்பட்டுச்சு. இப்பயே மற்றவங்களோட மனசுக்குள்ள ஓடுது என்னது, அது தெரிஞ்சிருந்தா நம்ம ஏன் கீழே வந்து உட்கார போறோம்னு நினைப்பீங்க இல்லையா? கயிறு தானாலும் நம்ம ஏதோ அரபு இவ்வளோ காலம் பார்த்துருப்போம், கேட்டு இருப்போம், அதோடு தொடர்பில் இருந்திருக்கிறோம். ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மொழிகள் இருக்கும் பிரத்யேகமாக. அந்த மதத்துக்குரியவர்களுக்கும் அந்த மொழிக்குரியவர்களுக்கும் இடையில தொடர்பு பெரிய அளவில் இருக்காது. ஆனால் இஸ்லாத்தை தவிர, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாத்தினுடைய அடிப்படை மொழி அரபோ. முஸ்லிம்களுக்கும் அரபுக்கும் மத்தியிலே பெரியதோர் தொடர்பு இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் யாருக்கு தெரியும் எது சம்பந்தமாக லைட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எது சம்பந்தமாக பேசப்பட்டுச்சு. அடிக்கடி சொன்ன வார்த்தைகள் இருக்கும். என்னது சொல்லுவீங்க, நீங்க தான் வளமையா சொல்லுங்க. அடிக்கடி இந்த பயான்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வந்திருக்கும். என்னது? மூசா நபியோட வரலாறு சொல்லப்பட்டுச்சு. அது ஒரு சம்பவமா? வேற தெரிஞ்சது ஏதாச்சும் சொல்லுங்க. கிறிஸ்டியானிட்டியாவா? சொல்லு. கண் திருஷ்டி சொல்லப்பட்டுச்சு. வேற பொதுவான ஒரு டாபிக் எது தெரியுமா? ஓகே, ஹைர். பேச்சு, அல்லாஹ்வினுடைய பேச்சு, கலாமுல்லாஹி தஆலா சிஃபத்தும் மின் சிஃபாத்தி. அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது அவனுடைய பண்புகளில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இதுதான் இன்றைய தினத்துடைய உரை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்திருக்கிறான், உயிரினங்களை படைத்திருக்கிறான், உயிரற்றவைகளை படைத்திருக்கிறான், இயற்கையை படைத்திருக்கிறான். அனைத்தையும் படைத்த இறைவன் இந்த உலகத்திலே மனிதன் என்ற ஒரு பிறவியை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். உண்மையா இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களை விடவும் மனிதன் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு படைப்பினம். அதற்கு அல்லாஹ் தஆலா காரணத்தை கூறும்போது கூட 2 காரணங்களால் மனிதன் சிறப்பாக இருக்கிறான். ஒன்று என்னது? மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அக்ல், பகுத்தறிவு. இன்னொன்று அந்த பகுத்தறிவோடு சேர்த்து பேசக்கூடிய பேச்சு. சாதாரண பேச்சுண்டா நீங்க என்ன விளங்கிக்கிறீங்க? என்னது பேசுறவன் எல்லாம் என்னது புத்திசாலிண்டா? என்னது ஆடு பேசுது, மாடு பேசுது, அதனுடைய லாங்குவேஜ்ல பேசதான் செய்யுது.
அதுக்கு ஒவ்வொரு மொழி இருக்குது. ஏன் எறும்பு பேசுறது கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடியதா இருந்துச்சு. அப்ப பேச்சுன்றதை விட பகுத்தறிவோடு சேர்த்து பேசக்கூடிய ஒரு பேச்சு அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுத்திருக்கிறான்? இந்த உலகத்துல மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா தன்னருள் மரியாம் திருமறையிலே இந்த பேச்சை மனிதனுக்கு அல்லாஹ் தான் கற்பித்தான் என்பதை கூறி காட்டுகிறான். சூரத்துர் ரஹ்மான் தெரிஞ்ச சூரா எல்லாத்துக்கும். அதனுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அல்லமல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா தான் அந்த குர்ஆனை படித்து கொடுத்தான், கற்பித்தான். மூன்றாவது வசனம் என்ன? ஹலகல் இன்சான் மனிதனை இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா படைத்தான். அல்லமஹுல் பயான் அல்லமஹு அல் பயான் அவனுக்கு பேச்சு. இந்த இடத்துல தஃசீர்ல வரும்போது தெளிவு விளக்கத்தோடு சேர்த்த அந்த பேச்சை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் மனிதனுக்கு. எப்படி? விளக்கத்தோடு தெளிவான ஒரு பேச்சை மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அப்ப முதல் கட்டமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு பேச்சை கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ் தஆலா. ஓகேயா? இந்த உலகத்துல மனிதன் பகுத்தறிவாளனாக இருக்கிறான். மிகவுமே ஒரு சிறந்த ஒரு படைப்பிடமாக இருக்கிறான். காரணம் அவனுடைய அந்த பேச்சு. அந்த பேச்சை தெளிவை கற்றுக் கொடுத்தது யாரு? அல்லாஹ் தஆலா. அதே நேரத்துல இந்த பேச்சை கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ்வாக இருந்தால், இந்த பேச்சு என்ற அந்த சிஃபத் இருக்குதுல்ல, இந்த பேச்சு என்ற அந்த குணத்திற்கு அல்லாஹ் தஆலா மிகவுமே பொருத்தமானவனாக இருக்கிறான். எங்களுக்கே கற்றுத்தந்தது ஒரு அல்லாஹ்ண்டா அந்த அல்லாஹ்வுக்கு பேச்சு எப்படி இருக்கும்? உதாரணமாக உங்களுக்கு லேசியா சொல்றேன்டா, ஒரு பாடத்தை நம்ம டீச் பண்றோம். ஒருத்தருக்கு மெட்ஸ் படிச்சு கொடுக்குறாரு சார், மெட்ஸ் பாடத்துக்குரிய சார் படிச்சு கொடுக்குறாரு மெட்ஸ். பிள்ளைகள் உட்கார்ந்து படிக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? பிள்ளைகளுக்கு படிச்சு தர அந்த சார் இப்படின்றா அந்த சாருக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கும்னு கேட்போமா இல்லையா? உண்மை தானே அது. படித்து தரக்கூடியவருக்கு மேலதிகமான ஒரு அறிவு இருக்கும். அதே போலத்தான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு பேச்சை கற்பித்து கொடுத்திருக்கிறான், தெளிவை கற்பித்து கொடுத்திருக்கிறான் என்றால், கற்பித்து தந்த அந்த படைப்பாளனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேச்சு இருக்கும், தெளிவு இருக்கும். அதுதான் இன்றைய தினத்தினுடைய உரை. அல்லாஹ் தஆலா பேச்சு என்ற சிஃபத்துக்கு மிகவுமே ஒரு உரித்தாளனாக இருக்கிறான். அவனுடைய அந்த பேச்சு நம்ம நினைச்சு கொள்ளக்கூடாது. என்னது? அகீதாவினுடைய மெயினான ஒரு சப்ஜெக்ட் பேச்சு. அல்லாஹ் தஆலா இப்படித்தான் பேசுவான், அப்படித்தான் பேசுவான், எங்களை மாதிரி தான் பேசுவான், வாயாலத்தான் பேசுவான், தமிழ்ல தான் பேசுவான், அரபுல தான் பேசுவான், இப்படி கிடையாது. அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக எந்த ஒரு மொழி இருக்குதோ அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு முறையிலே அல்லாஹ் தஆலா பேசுவான். இதுதான் அகீதாவினுடைய வரையறை. இப்படித்தான் நாங்கள் அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சை ஈமான் கொள்ள வேண்டும். உங்களுக்கு பின்னாடி நாங்க சொல்லுவோம் எப்படி அந்த ஈமானுடைய விஷயத்தோடு சம்பந்தப்பட்டு வருது. அப்ப அல்லாஹ் தஆலா பேசுவதற்கு தகுதியானவன், அல்லாஹ் தஆலா பேசக்கூடியவன், அவனுக்கே உரித்தான ஒரு முறையிலே அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இது சம்பந்தமாக இமாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு பேச்சு என்ற ஒரு சிஃபத் இருக்கிறது அப்படின்றதுக்குரிய ஆதாரங்கள், நிறைய ஆதாரங்கள் இந்த ஹுதுபாவிலே கூறப்பட்டது. முதல் கட்டமாக அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு சம்பந்தமாக இமாம் அவர்கள் பிரித்து காட்டுறாங்க. 3 வகையாக அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு இருக்குது. முதல் கட்டமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல வரக்கூடிய ஆதாரங்களை வைத்து சொல்கிறார். முதல் கட்டமாக அல்லாஹ் தஆலா மலாயிக்காமார்களோடு பேசக்கூடிய ஒரு பேச்சு. எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு மலக்குமார்களோடு அல்லாஹ் தஆலா பேசக்கூடியவன். மலக்குமார்களோடு பேசக்கூடிய அந்த ஆதாரங்களை இமாம் அவர்கள் கூறும்போது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல் மனிதனாக இந்த உலகத்திலே படைக்கின்றார். முதல் மனிதனாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த அந்த வரலாறு சம்பந்தமாக உங்களுக்கு சூரத்துல் பக்கரால முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயத்துல தெளிவாக அழகா வருது அந்த வரலாறு. அப்ப அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான் மலாயிக்காமார்களுக்கு, வஇஸ் கால ரப்புக், சூரத்துல் பக்கராவிலே 30வது வசனம், வஇஸ் கால ரப்புக லில் மலாயிக இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா. இந்த உலகத்திலே எனக்கு ஒரு பிரதிநிதியை நான் படைக்கின்றேன். எனக்கு ஒரு பிரதிநிதி யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு பிரதிநிதியை இந்த உலகத்திலே நான் ஆக்கி வைக்கிறேன், படைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்திலே கூறினான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து இந்த இடத்துல சூரத்துல் பக்கரால சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இடத்துல மலக்குமார்களிடத்திலே கூறினான் அப்படின்றது மூலமாக என்ன விளங்குது எங்களுக்கு?
அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு என்ற ஒரு பண்பு விளங்குது. இதே நேரத்தில் இன்னொரு இடத்துல வந்து மலக்குமார்கள் இடத்துல சொல்லும் போது சூரத்துல் அஅராஃப் 11வது வசனத்துல வலக்கத் ஹலக்னாக்கும், நாங்கள் தான் உம்மை படைத்தோம், சும்ம சவ்வர்னாக்கும், நாங்கள் தான் உங்களை வடிவமைத்தோம். ஒரு வடிவத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் தான் உங்களை படைத்தோம், படைத்தது மட்டுமல்லாமல் உங்களை வடிவமைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு சும்ம குல்னா லில் மலாயிகா, நாங்கள் மலக்குமார்களிடத்திலே கூறினோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் மலக்குமார்களிடத்திலே கூறினேன் உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள். ஃபஸஜது இல்லா இப்லீஸ் லம் யகுன் மினஸ் சாஜிதீன், இப்லீஸை தவிர மற்ற அனைத்து மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள். தனியான ஒரு சப்ஜெக்ட், அது சம்பந்தமான வரலாறு, அது வேற. இந்த இடத்துல எங்களுக்கு என்ன விளங்குது? அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்திலே கட்டளை போடுகின்றான், பேசுகின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய ஒரு பேச்சு மலக்குமார்களோடு பேசக்கூடிய ஒரு பேச்சு. இரண்டாவது, மலக்குமார்கள் மட்டுமல்ல, ரசூல்மார்கள், இதுல உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய தூதர்களோடு, நபி கிடையாது, ரசூல்மார்களோடு அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப இன்னொரு முறையில வந்து அல்லாஹ் தஆலா வந்து ரசூல்மார்களோடு பேசுகிறான். அதுல முதலாவது சம்பவம் என்ன? அல்லாஹ் தஆலா சூரத்து தாஹாவிலே கூறக்கூடிய செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஃபலம்மா அத்தா நூதிய யா மூசா, ஃபலம்மா அத்தாஹா நூதிய யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் குர்ஆன்ல அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபியினுடைய ஒரு ரசூலுடைய சம்பவம்டா யாருடைய சம்பவம்? அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் தான் குர்ஆன்ல அதிகமாக பேசப்பட்டிருக்குது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை படித்திருந்தவர்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியோடு போயிட்டு கொண்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு நெருப்பை பார்க்குறாங்க. அந்த நெருப்பை பார்த்ததோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க அந்த நெருப்பு பக்கத்துல. அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை அப்படியே சொல்லிட்டு வரும்போது சூரத்துல் அஅராஃப்ல சூரத்து தாஹால வந்து 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் சொல்லி காட்டுறான். ஃபலம்மா அத்தாஹா நூதிய யா மூசா, அந்த நெருப்பு பக்கத்துல அந்த மூசா வந்ததோடு நூதிய யா மூசா, நாங்கள் மூசாவே என்று அழைத்தோம். எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா? அந்த நெருப்பு பக்கத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததோட மூசாவே அப்படின்னு சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம் அந்த மூசாவை அப்படின்னு சொல்லி போட்டு இன்னி அன ரப்புக், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல பேசுறான் நேரடியாக. என்ன சொல்றான்? மூசாவே, இன்னி அன ரப்புக், நான் தான் உன்னுடைய இரட்சகன். ஃபஹ்லஅ அலைக், உங்களுடைய 2 செருப்புகளையும் கலற்றி விடுங்கள். இன்னக பில் வாதில் முகத்தஸ் துவா, ஏன் தெரியுமா? நீங்கள் துவா எனப்படக்கூடிய இந்த பரிசுத்தமான ஒரு பகுதியில நீங்க இருக்கிறீங்க. இந்த 2 செருப்பையும் கலட்டிருக்க, நான் தான் உன்னுடைய இரட்சகன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல பேசக்கூடிய சம்பவத்தை கூறி காட்டுகிறான். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்ன தெரியுது தெளிவாக? ரசூல்மார்களிடத்திலே, குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா பேசி இருக்கிறான். இரண்டாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் தஆலா பேசிய சம்பவம் சூரத்து ஆல இம்ரானிலே 55வது வசனத்துல வருது. இஸ் கால அல்லாஹு யா ஈசா, நாங்கள் ஈசாவிடத்திலே, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறினோம், இன்னி முத்தவஃபீக் வராஃபிஅக் இலை வமுத்தஹிருக் மினல்லதீன கஃபரு, ஈசாவே, நாங்கள் தான் உன்னை மரணிக்க செய்வோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட? ஈசாவே, நாம் தான் உம்மை மரணிக்க செய்வோம். அது மட்டுமல்ல, உம்மை எண்ணின் பால் நான் என்ன செய்வேன்? உயர்த்தி விடுவேன். அதே போல நிராகரிப்போர்களிடத்திலிருந்து உம்மை நான் பாதுகாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக பேசி இருக்கிறான். இது சூரத்து ஆல இம்ரான்ல வருது. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இது மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அவரோட பேசினேன், இவரோட இந்த நபியோட பேசினேன் இப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது, இல்லாம தெளிவாக அல்லாஹ் தஆலா பேசினான் அப்படின்ற ஒரு தெளிவாகவே அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா இவரோடு பேசினான் அப்படின்னு சொல்ற ஒரு சம்பவம் சூரத்து நிசால 164வது வசனத்துல வருது. என்னது? வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தெளிவாக பேசினான் அப்படின்னு சொல்லி காட்டுறான் சூரத்து நிசால 164வது வசனத்துல. எப்படி? வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நேரடியாக தெளிவாக பேசினான்
அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல சூரத்துல் அஅராஃப்ல 143வது வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சொல்லும் போது ஃபலம்மா ஜாஅ மூசா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு கால ரப்பி அரினி, வேறொரு சம்பவம் வருது. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், எங்களுடைய அந்த இடத்திற்கு, அந்த தூர் சீனா மலை, அவங்களுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காக தூர் சீனா மலைக்கு யார் போறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னது? எங்களுடைய அந்த இடத்திற்கு வந்த போது நாங்கள் மூசாவோடு பேசினோம். என்னது அல்லாஹ் தஆலா சொல்றான்? தெளிவா சொல்றான், மூசாவோடு அல்லாஹ் தஆலா பேசினான் எனக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இதே போல அல்லாஹ் தஆலா இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து எப்படின்னா, அல்லாஹ்வினுடைய பேச்சை அவன் இறக்கிய அந்த வேதங்களோடு தொடர்பு படுத்தி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு வேதங்களை இறக்கி இருக்கிறான். தௌராத்தை இறக்கியிருக்கிறான், இஞ்சிலை இறக்கி இருக்கிறான், அல் குர்ஆனை இறக்கி இருக்கிறான், ஜபூர் எனப்படக்கூடிய அந்த பைபிளை இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா தான் இந்த வேத நூல்களோடு அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சை தொடர்பு படுத்தி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா கூறும்போது சூரத்துல் பக்கராவிலே 75வது வசனத்திலே அஃபதத்மஊன் ஐயுமினு லக்கும், அல்லாஹ் தஆலா கேட்கிறான் முஸ்லிம்களுக்கு இடத்துல, முஸ்லிம்களே நீங்க வந்து அவர்கள் உங்களை விசுவாசம் கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? நீங்க எதை விசுவாசம் கொள்றீங்களோ அதை வந்து அவர்களும் விசுவாசம், அந்த இறை நிராகரிப்பாளர்களும் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா அந்த யஹூதிகளுடைய சம்பவத்தை சொல்லி காட்டுறான். வகத் கான ஃபரீக்கும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ் ثم يحرفونه من بعد ما أقلوه وهم يعلمون. அந்த யஹூதிகள் மறைமுகமாக சொல்லி காட்டுற ஒரு குரூப் இருந்துச்சு, ஒரு குழு இருந்துச்சு. அந்த குழு எப்படிப்பட்ட குழு தெரியுமா? அல்லாஹ்வினுடைய வார்த்தை கலாமுல்லா, அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு, அல்லாஹ்வினுடைய வார்த்தையை அவர்கள் என்ன செய்வாங்க? செவிமெடுப்பாங்க. செவிமெடுத்ததுக்கு அப்புறமாக என்ன செய்வாங்க? யுஹர்ரிஃபூனஹா, என்ன செஞ்சிருவாங்க? அதை அப்படியே திரிவுபடுத்தி விடுவார்கள், அதை மாற்றி அமைத்து விடுவார்கள். யுஹர்ரிஃபூனஹு மின் பஅதி மா அகலூஹு வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்த நிலையில, அவர்களுக்கு புத்தி இருக்கும், அந்த புத்தி இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலும் கூட அல்லாஹ் தஆலாவினுடைய அந்த வார்த்தை, அல்லாஹ் தஆலாவினுடைய அந்த பேச்சை அப்படியே மாற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரால சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு, வார்த்தை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது எது? வேத நூல்கள். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தெளிவாக யஹூதிகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஜபூர் வேதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா ஜபூர் வேதத்தை வந்து அல்லாஹ் தஆலா இறக்கினான். யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. இது அப்படியே இந்த கிறிஸ்தவர்கள் அதை கையால காலால போட்டு திரிவுபடுத்தி என்ன செஞ்சிட்டாங்க? பிரிக்கக்கூடிய எங்களுக்கு இருக்க தெரியும். பைபிள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பைபிளினுடைய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த புதிய ஏற்பாடுன்னு சொல்லி இப்ப அதைத்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்களுடைய வகைகள் வேற, அது நம்ம பார்க்கறது இல்லை, இப்ப கிடையாது, அது தனியான ஒரு சாப்டர். இப்ப இருக்கக்கூடிய அதிகமான கிறிஸ்தவர்கள் நம்பக்கூடியது பைபிள் புதிய ஏற்பாடை நம்புகிறார்கள். இது தெளிவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த ஜபூருடைய வேதமா கிடையாது. என்ன செஞ்சிட்டாங்க? கையால காலால போட்டு அப்படியே மாத்திட்டாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க? அல்லாஹ் இறக்கிய அந்த ஜபூருடைய வேதம், அல்லாஹ்வினுடைய வார்த்தையை யுஹர்ரிஃபூனஹு, திரிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அவனுடைய வார்த்தை பேச்சு அப்படின்றத வேத நூல்களோடு, அல்லாஹ் இறக்கி அந்த வேத நூலோடு இணைத்து கூறி காட்டுகிறான். அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள் எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வினுடைய கலாமுல்லா அப்படின்னு சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லும் போது எது? அல் குர்ஆனை சொல்லி காட்டி இருக்கிறான், தௌராத்தை சொல்லி காட்டி இருக்கிறான். இதே போல பல வேதங்கள் அல்லாஹ் தஆலா இறக்கி அந்த வேத நூல்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அல்லாஹ்வினுடைய வார்த்தை அப்படின்ற ஒரு விஷயத்த எங்களுக்கு சொல்லி காட்டுறான், அவனுடைய பேச்சோடு சம்மந்தப்படுத்தி. அதனால தான் வந்து அல்லாஹ் தஆலாவினுடைய பண்புகள் ஒரு பண்பு பேச்சு. உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து, அல்லாஹ்வினுடைய இந்த பேச்சு அப்படின்றது வந்து அல்லாஹ் தஆலா கலாம், அவனுடைய அந்த வேத நூல்களோடு இணைத்து கூறுவதால அல்லாஹ்வினுடைய இந்த பேச்சு கலாமுல்லாஹ்க்காக வேண்டி நாங்கள் என்ன செய்யலாம்? அதுக்கு மேல சத்தியம் செய்யலாம், வேத நூல்கள் மீதும் சத்தியம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு உலமாக்கள் கூறி காட்டுறாங்க. அதே போல இரண்டாவது விஷயமாக, முதல் விஷயம் வந்து இந்த அல் குர்ஆன்ல வரக்கூடிய உதாரணங்கள், அல்லாஹ்வினுடைய பேச்சு சம்பந்தமாக வரக்கூடிய ஆதாரங்களை இமாம் அவர் சொல்லி காட்டினாங்க. இரண்டாவது விஷயமாக சொல்லும் போது அல்லாஹ் தஆலாவுடைய இந்த பேச்சுன்றது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சு
2 வகையாக இருக்குது. முதல் வகை கலாமுன் கதிரி கௌனி. கலாம் கதிரி கௌனி அப்படின்ற ஒரு வகை. இது என்னவென்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் படைப்பினங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அனைத்து விதமான சகல படைப்பினங்களையும் படைத்திருக்கிறான். சகல விதமான விடயங்களையும் 0 to கடைசி வரைக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? கலா கதிர் அப்படின்றதுல நியமிச்சு வச்சிருக்கிறான், தீர்மானிச்சு வச்சிருக்கிறான். இப்படியாக அல்லாஹ் தஆலாவினுடைய அந்த கலா கதிர், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பினம் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தக்கூடிய நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ். அந்த நிர்வகிக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா நிர்வாகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பேச்சு. உதாரணமா உங்களுக்கு லேசியா தெளிவுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொள்றோம். உதாரணமாக நீங்க ஒரு கம்பெனியில ஒரு மெயினான ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. நீங்க தான் அந்த கம்பெனியில ஹெட், இல்லாட்டி நீங்க தான் அந்த கம்பெனியை நடத்தக்கூடிய ஒரு ஆளுன்னு வச்சுக்கிறீங்க. அந்த கம்பெனிக்கு கீழே என்ன இருக்கும்? நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு செக்ஷனா இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் நீங்க பார்க்கக்கூடியது, கவனிக்கக்கூடியது யாரு? நீங்க தான் கவனிக்கணும். அந்த இடத்துல நீங்க தான் அந்த கம்பெனிக்கு பொறுப்பாளர்ன்ற ரீதியில நீங்க தான் கவனிக்கணும். அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு வார்த்தை, ஒரு பேச்சை யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா? அவங்களுக்கு இடையில தொடர்பை இன்டராக்ஷனை நீங்க மேம்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு தொடர்பு ஒன்று வைப்பீங்க. அந்த கம்பெனிக்கும், அந்த கம்பெனியில் இருக்கிற செக்ஷனுக்கும், அந்த கம்பெனியில வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு பேச்சு இருக்கும், இன்டராக்ஷன் இருக்கும். நீங்க வீட்டோட பேசக்கூடிய பேச்சு இல்ல, நேரடியாக அந்த கம்பெனியோட நிர்வாகத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேச்சு இருக்கும். அந்த பேச்சைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அதே மாதிரி சொல்லி காட்டுறான். எப்படி? கலாமுல்லாஹி கௌனி கதிரி. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல படைப்பினங்களை படைத்திருக்கிறான், நிர்வாகம் செய்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அனைத்துக்கும் கலா கதிரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இதற்காக அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு முதலாவது வகை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அனைத்து படைப்பினங்களையும் படைத்தான் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய உதாரணங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்ன ரப்பக்குமுல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ 6 அய்யாம் ஸும்ம ஸ்தவா அலல் அர்ஷ். அல்லாஹ் தஆலா இந்த வானத்தையும் பூமியையும் இந்த உலகத்தை 6 நாட்களிலே படைத்தான், அர்ஷின் மீது அவன் உயர்ந்து விட்டான் இப்படின்னு ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ ஃபஅக்ரஜ பிஹி. அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியையும் படைத்தான், வானத்திலிருந்து மலையை உங்களுக்கு பொழிவிக்கின்றான். இப்படியாக அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். இதே போல அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அனைத்து வகையான படைப்பினங்களையும் அல்லாஹ் தஆலா தான் படைத்திருக்கிறான், கலா கதிரை நியமித்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே அனைத்துவற்றையும் அல்லாஹ் தஆலா தன் நிர்வாகம் செய்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பல இடங்களிலே உதாரணமாக கூறி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு ஒரு தனியான பேச்சு. அதுக்கு தான் என்ன சொல்றோம்? கதிரி கௌனி. குறிப்பாக சொல்ல போனா அல்லாஹ் தஆலாவினுடைய இந்த பேச்சு இந்த உலகத்துல நிர்வாகம் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய இந்த பேச்சு ஒரு காலமும் அதனுடைய முக்கியமான சிஃபத்து, முக்கியமான பண்புகள், சிறப்பம்சங்கள் ஒன்று என்னது? எந்த ஒரு காலமும் அல்லாஹ்வினுடைய பேச்சு ஒரு வரையறைக்குள்ள இருக்காது, ஒரு எல்லைக்கு அப்புறமாக முடிந்து விடாது. உதாரணமா நான் சொன்னேன், ஒரு கம்பெனில நாங்க நிர்வாகம் செய்கிறோம். நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கும் போது எங்களுடைய பேச்சுக்கு ஒரு லிமிட் இருக்கும், ஒரு வரையறை இருக்கும். ஒரு வேலை உங்களுக்கு நீங்க செய்ய சொல்றீங்க, ஒரு ஆளுக்கு பார்த்து இங்க வா, நீங்க இந்த வேலையை செய், இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிரு அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அந்த வேலையை அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான்டா அந்த பேச்சு உங்களுக்கு அவனுக்கு இடையில அந்த தொடர்பு முடிஞ்சிடும், பேச்சும் முடிஞ்சிடும். ஆனா அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு அப்படி கிடையாது, ஒரு வரையறை கிடையாது. அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சுக்கு ஒரு முடிவு கிடையாது. அல்லாஹ் தஆலா இதை தெளிவாக சூரத்துல் கஹ்ஃப், தெரிஞ்ச ஒரு சூரா, எல்லாத்துக்கும் வெள்ளிக்கிழமை நாள் ஓதக்கூடிய ஒரு சூரா, சூரத்துல் கஹ்ஃபிலே 109வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் மூலமாக கூறி காட்டுகிறார். குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நான் சொல்லி காட்டுவேன். குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னது? அல்லாஹ் தஆலா அம்சாலுல் குர்ஆன்லே ஒரு தனிப்பாடம் இருக்குது, குர்ஆனிய உதாரணங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி விளங்கப்படுத்துவான், உதாரணங்கள் கூறி. எந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தும் போது உதாரணம் கூறி விளங்கப்படுத்துறது லேசியா விளங்கும் எல்லாத்துக்கும். அதனால அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல அழகா தெளிவாக உதாரணங்களை கூறி விளங்கப்படுத்துகிறான். அதே போலதான் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா உதாரணத்தை கூறுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னது? குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி. நபியே நீங்கள் கூறுவீராக. அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறான். லவ் கானல் பஹர் மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி. உங்கள் இரட்சகன் இருக்கிறானே, அல்லாஹ் இருக்கிறானே, நபியே நீங்கள் சொல்லுங்க,
அல்லாஹ் தஆலாவினுடைய வார்த்தைகளை எழுதுவதற்கு இந்த கடல் இருக்கிறது அல்லவா, இந்த கடல் நீர் மையாக ஆக்கப்பட்டிருக்குமானால், இந்த கடல் நீர் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கடல் இருக்கிறே, இந்த கடலினுடைய தண்ணி மை இங்கு இருக்கிறே, இந்த இங்காக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் தஆலாவினுடைய வார்த்தைகளை எழுதுவதற்கு இந்த கடலினுடைய நீர் மையாக இருக்குமானால் கூட அல்லாஹ் தஆலாவினுடைய வார்த்தை என்ன செஞ்சாது, எழுதி முடிச்சிட முடியாது. தெரியும் கடல் எவ்வளவு பெருசு, கடலினுடைய நீர் எவ்வளவு ஒரு தொகை. அந்த கடலினுடைய தண்ணீர் இங்கா அல்லாஹ் தஆலா மாத்தி அல்லாஹ்வினுடைய வார்த்தை எழுத வச்சா கூட அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை நீங்க என்ன செய்யலாது, எழுதி முடிக்க முடியாது. அப்ப என்னது, அல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு ஒரு முடிவு கிடையாது, ஒரு வரையறை கிடையாது அப்படின்றது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதே மாதிரி இன்னொரு இடத்துல சூரத்துல் லுக்மான்ல 27வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது சொல்றான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடலை மறு உதாரணம் எடுக்கிறான். சொல்றான் என்னது, வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அகலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய மரங்கள் இருக்குதானே, இந்த மரங்கள் எல்லாமே எழுதுகின்ற எழுதுகோலாக மாற்ற, பேன மாதிரி பெண் மாதிரி ஆயிட்டு எழுதுகோலாக மாற்றப்பட்டு விட்டது. வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சபா. ஒரு கடல் இல்ல, 7 கடல், அந்த கடலினுடைய தண்ணீர் மையாக மாற்றப்பட்டு விட்டது. எப்படி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் பெண்ணாக மாறிட்டு, எழுதுகோலாக மாறிட்டு, கடலில இருக்கக்கூடிய 7 கடல்கள் வச்சுக்கிறோங்க, 7 கடல்கள் இருக்கக்கூடிய தண்ணீர் இங்காக எழுதுக்கக்கூடிய மையாக மாறிவிட்டால் கூட அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சை, அவனுடைய கலாமை எழுதி முடித்து விட முடியாது அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். குறிப்பாக சொல்வது என்னது, இதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த படைப்பினங்களை படைத்திருக்கிறான், இந்த உலகத்திலே நிர்வாகம் செய்கின்றான். இந்த நிர்வாகத்துக்காக அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய இந்த பேச்சை ஒரு காலமும் வரையறை செய்ய முடியாது, அந்த பேச்சுக்கு ஒரு முடிவு கிடையாது அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே போல அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு நிகழும் தன்மை உடையது. எங்கள்ட பேச்செல்லாம் அப்படி கிடையாது, நிகழும் தன்மை. எப்படி, உதாரணமா அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்டா அது நடந்துரும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை எப்படியா கிடையாது, நம்ம ஒன்று சொல்லுவோம், நடக்கவும் செய்யும், நடக்காம இருக்கும். ஆனா அல்லாஹ்வினுடைய வார்த்தை எப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வைதா கதா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை தீர்மானித்து விட்டான் என்றால் அந்த விடயத்துக்கு குன் ஃபயகூன், ஆகுக என்று கூறிவிடுவான், அது ஆகிவிடும். சுப்ஹானல்லாஹ். ஒரு விடயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை நினைச்சிட்டான்டா, அந்த விஷயத்துக்கு கட்டளை மட்டும் தான் போடுவான், அது நடந்துரும். அப்ப அல்லாஹ் தஆலாவினுடைய வார்த்தையினுடைய சிறப்பு இந்த இடத்துல எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அதே போல அல்லாஹ் தஆலாவினுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா, அல்லாஹ் தஆலாவினுடைய வார்த்தையை வைத்து நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம். எங்களுக்கு இருக்கக்கூடிய தீங்குகளை விட்டு, ஷைத்தானை விட்டு நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், அல்லாஹ்வினுடைய வார்த்தையை கொண்டு பாதுகாப்பு தேடலாம். உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், என்னது, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. அல்லாஹ் தஆலாவினுடைய பரிபூரணமான அந்த வார்த்தையை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதனை விட்டு? ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய தீங்குகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். தீய கண்ணுகளை விட்டு பாதுகாப்பு நான் தேடுகிறேன். கெட்ட கண்ணூர்களில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை வைத்து? அல்லாஹ் தஆலாவினுடைய அந்த வார்த்தை வைத்து பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப அல்லாஹ் தஆலாவினுடைய அந்த கலாம் பேச்சுக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்குது. ஒரு விடயத்தை வச்சு நம்ம ஒரு தேவையை யூஸ் பண்றோம்னா அந்த ஒரு விஷயத்துக்கு, ஒரு பொருளுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கின்ற அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலாவினுடைய வார்த்தையை வைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீங்குகளை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் அப்படின்ற அல்லாஹ் தஆலாவினுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. இது ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சினுடைய 2வது வகை என்னன்னா, கலாமுஹு அத்தீன் அஷ்ஷரா. கலாமுஹு அத்தீனி அஷ்ஷரஇ. அல்லாஹ் தஆலா உலகத்துல மார்க்க விடயங்களுக்காக, மார்க்கத்திற்காக அவனுடைய கட்டளைகள், மார்க்கத்துக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளையாக இருக்கலாம், விலக்கல்கள், ஏவல் விலக்கல்லாம் இருக்குது. மார்க்கத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேச்சு அல்லாஹ் தஆலா. வேதங்கள் அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணி இருக்கிறான். எங்களுடைய வேதம் அல் குர்ஆன், இறுதி வேதத்துல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏராளமான கட்டளைகளை அல்லாஹ் தஆலா போடுகிறான். நோம்பு பிடிக்கிறதாக இருக்கலாம், ஜக்காத்தை ஏவி இருக்கிறான், ஹஜ்ஜியை ஏவி இருக்கிறான், உம்ராவை ஏவி இருக்கிறான், தொழுகையை பேணி தொழுமாறு அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான்.
இப்படியா அல்லாஹ் தஆலா ஏராளமான கட்டளைகளை எங்களுக்கு கூறி காட்டுகிறார். ஏராளமான ஹராமான விஷயங்களை எங்களுக்கு சொல்லி காட்டி இதுல இருந்து நீங்க விலகிக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இது மாதிரியான விடயங்களுக்கு அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணக்கூடிய பாவிக்கக்கூடிய ஒரு பேச்சு தான் அவனுடைய இரண்டாவது வகை கலாமுஹு அத்தீனி அஷ்ஷரஇ. இது இரண்டாவது வகையில வரக்கூடிய அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு என்பதை இமாம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். இரண்டாவது குத்பாவில வந்து இமாம் அவர்கள் கூறும்போது அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சினுடைய இன்னொரு சிறப்பம்சம், அல்லாஹ் தஆலாவினுடைய அந்த பேச்சுக்கு ஆரம்பம் என்பதும் கிடையாது, முடிவு என்பதும் கிடையாது. நாங்க பேசுறது அப்படி கிடையாது. நாங்க பேசுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம், முடிச்சிருவோம். அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அல்லாஹ் தஆலா இதையே குர்ஆன்ல கூறும்போது ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர், அல்லாஹ் தஆலா தான் முதன்மையானவன், அல்லாஹ் தஆலா தான் இறுதியானவன் அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வினுடைய பேச்சு வந்து ஒரு முடிவு கிடையாது. அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய பேச்சு அவன் நினைத்ததற்கு பிரகாரம் பேசிக்கொள்வான், நினைத்த இடத்துல பேசுவான், நினைத்த முறையில பேசுவான், நினைத்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா பேசுவான். அல்லாஹ் தஆலா தௌராத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல பேசிய ஒரு பேச்சு, அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதத்துல பேசிய ஒரு பேச்சு, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல குர்ஆனிலே பேசின பேச்சு, நினைத்த பிரகாரம் நினைத்த ஒரு வகையில அல்லாஹ் தஆலா பேசினான். இந்த மூன்று நபிமார்கள் சொல்லப்பட்டுச்சு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல பேசி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல பேசி இருக்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல பேசி இருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பேசி இருக்கிறான். இப்படி பேசக்கூடிய ஒவ்வொரு ரசூல்மார்களோடு பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் ஒரே முறையில பேசப்பட்ட பேச்சுகளா கிடையாது. ஒரு நேரத்துல அல்லாஹ் தஆலா ஒரு பேச்சு பேசுவான், அவன் நினைத்த பிரகாரம் வேறு பேச்சு பேசுவான். அவன் பேசக்கூடிய பேச்சு நினைத்த பிரகாரம் அமையும். அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு காலத்துக்கு காலம் மாறக்கூடியது. ஒரு விஷயம் பழைய ஒரு பேச்சு அல்லாஹ் தஆலா பேசினாண்டா அது வந்து நிகழ்காலத்துக்கும் ஏற்றதாக இருக்கும். நிகழ்காலத்தில் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் கூட இப்படித்தான், காலத்துக்கு ஏற்றமுடைய சட்டமாக இஸ்லாமியுடைய சட்டங்கள் இயக்கப்பட்டு இருக்குது. அந்த அடிப்படையில அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய பேச்சு எப்பயுமே ஒரு முடிவு இருக்காது. அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சுக்கு ஒரு ஆரம்பம் என்பது இருக்காது. அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு நினைத்ததை பேசுவான், நினைத்த இடத்துல பேசுவான், நினைத்த பிரகாரம் அல்லாஹ் தஆலா பேசுவான் என்ற ஒரு விடயம் இந்த இடத்துல சொல்லப்பட்டுச்சு. அதே நேரத்துல வந்து அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு என்பது எங்களுக்கு ஒரு தெரிந்த விடயம். இமாம் அவர்கள் இறுதியாக சொல்லும் போது அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சு எனக்கூடியது அல்லாஹ் தஆலாவினுடைய பண்புகள் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. நேற்றைய தினம் உங்களுக்கு வந்து மந்த்லி ப்ரோக்ராம் நடந்துச்சு, வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் பேச்சில் வந்து என்னது, அல்லாஹ் தஆலாவினுடைய பண்புகள் சம்பந்தமா அப்படி பேசப்பட்டு மலக்குமார்கள் சம்பந்தமாலாம் பேசப்பட்டுச்சு. அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்ட விடயம் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள். எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னது, எத்தனை விஷயம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம்? அர்கானுல் ஈமான் சின்னத்திலிருந்து படிச்சிருப்போம். 6 விடயங்கள், ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, இப்படியான விஷயங்கள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொரு முறை இருக்குது நாங்கள் ஈமான் கொள்வதற்கு. முதல் விடயம் அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொள்ளக்கூடிய விடயம், அகீதாவினுடைய அடிப்படை, இஸ்லாத்தினுடைய பேசிக் கான்செப்ட் இதுதான். அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொள்ளக்கூடிய விஷயம், அல்லாஹ் தஆலாவை எந்த ஒரு துணையும் இல்லாதவன், அல்லாஹ் தஆலா தனித்தவன், பரிபூரணமானவன், சுத்தமானவன், தூய்மையானவன், இப்படி நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொள்ளும் போது 3 விடயங்களின் அடிப்படையில் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த விடயங்கள் நேற்றைய தினம் கூறப்பட்டுச்சு. தௌஹீதுர் ருபூபிய்யா, தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் அப்படின்ற ஒரு 3 வகையின் கீழே அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொள்ளக்கூடிய விஷயம் வரும். தௌஹீதுர் ருபூபிய்யா அப்படின்னு உங்களுக்கு அது வேற ஒரு கான்செப்டா பெயரும். உலூஹிய்யான்ற ஒரு பகுதி. 3வது பகுதி தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ் தஆலாவினுடைய பண்புகள், அல்லாஹ் தஆலாவினுடைய பெயர்கள். அல்லாஹ் தஆலாவினுடைய பெயர்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலாவுக்கு 99 பெயர்கள் குர்ஆனிலே தெளிவாக கூறப்பட்டு இருக்குது. அல்லாஹ் தஆலாவினுடைய பெயர்களுக்கு ஒரு எண்ணிக்கை கிடையாது, ஏராளமான பெயர்கள் இருக்குது அல்லாஹ் தஆலாவுக்கு. அல்லாஹ் தஆலாவுக்கு ஏராளமான பண்புகள் இருக்குது. அந்த பண்புகள் அனைத்தையும் நாங்கள் என்ன செய்யணும், பரிபூர்ணமான முறையில ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவினுடைய பண்புகளை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய ஈமான் கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எப்படியான முறை அந்த ஈமானுக்கு இருக்கணும், அல்லாஹ்வுக்கே உரித்தான முறையில நாங்கள் அதனை ஈமான் கொள்ள வேண்டும். எந்த ஒரு தெரிவுபடுத்தலும் அதுல நாங்கள் செஞ்சு விடக்கூடாது. அல்லாஹ் தஆலாவினுடைய பண்புகள்ல, அல்லாஹ்வினுடைய பண்புகள்ல எந்த ஒரு கூடுதல்களையும் நாங்கள் செஞ்சிடக்கூடாது, எந்த ஒரு குறைத்தலையும் செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அவனை
அல்லாஹ்வினுடைய தூதர் அல்லாஹ் தாலாவை எந்த அடிப்படையிலே புகழ்ந்திருக்கிறார்களோ, எந்த அடிப்படையிலே அவனுடைய பண்புகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்களோ, விளக்கப்படுத்தி இருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில நாங்கள் நின்றணும். அதுக்கு மேலதிகமாகவும் போகக்கூடாது, அதை விட குறைச்சு நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த பேச்சு, அல்லாஹ் தாலாவினுடைய பேச்சு சிஃபத்து மின் சிஃபாத்தி, அல்லாஹ் தாலாவினுடைய பண்புகள் இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்குது. அந்த பேச்சை நாங்கள் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய பேச்சை எப்படி வர்ணித்திருக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா தன்னருள் மறையாம் திருமறையில அவனுடைய பேச்சை எப்படி வர்ணித்திருக்கிறானோ அந்த பிரகாரம் தான் நாங்கள் என்ன செய்யணும்? ஈமான் கொள்ள வேண்டும். அதற்கு மேலதிகமாகவும் நாங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது, அதை விட குறைத்தும் நாங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது. இறுதியாக இமாம் அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லும் போது முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் சரி ஒரு வழிகெட்ட பிரிவுகளை பற்றி கூறினார்கள். அந்த வழிகெட்ட பிரிவினர் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வினுடைய பேச்சை அப்படியே மறுக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய பேச்சை அல்லாஹ்வினுடைய சிஃபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிஃபத்தாக ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நிறைய கொள்கைகள் நாங்கள் அது அகீதாவோடு சம்பந்தப்பட்ட அகீதாவிலே வழிகட்ட கொள்கைகள் சம்பந்தமான ஒரு விஷயம், அது டாபிக். அது மாதிரியான பண்புகள் கொண்ட ஒரு இஸ்லாத்தை விட்டும் வழிகட்ட ஒரு உறுப்பினர் அந்த ஒரு குரூப் ஒன்று இருக்குது. என்னது? அல்லாஹ்வினுடைய பேச்சை முழுமையாக மறுக்கக்கூடிய ஒரு குழுவினர். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சு அவனுக்கு குறித்தான முறையில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் எங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சை கூறி காட்டியிருக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா எந்த அடிப்படையில் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் நாங்கள் கட்டாயமாக அல்லாஹ் தஆலாவினுடைய பேச்சை ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு குறித்தான முறையில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான், தெளிவாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். மனிதர்களுக்கு கட்டி தந்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா பேச்சை, மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவை கட்டி தந்திருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ்வுக்கு பேச்சு இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியுமான ஒரு செய்தியா? கிடையாது. அந்த அடிப்படையில நாங்கள் ஈமானிலே இருக்கக்கூடிய இந்த வழிகட்ட பிரிவினர்கள் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவை எப்படி ஈமான் கொள்வது, அவனுடைய குணநலங்களை நாங்கள் எப்படி ஈமான் கொள்வது அப்படின்ற அகீதாவினுடைய அடிப்படை, இஸ்லாமினுடைய அடிப்படையை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். எங்களுடைய இது மாதிரியான விடயங்களை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த முறையில் அமைப்பதற்காக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று கூறியவனாக இந்த இடத்தை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.